அவன் தான் அத்தைய கடத்திட்டு போயிருக்கணும். அத்தைக்கு ஒரு பிரச்சனைனா அது அவனாலதான் வந்திருக்கணும். என் மாப்பிளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவருக்கு மத்தவளை காப்பாத்தி தான் பழக்கமே தவிர இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு அவர் செய்ய மாட்டாரு. இல்ல அங்கிள், அவனை பத்தி அத்தை என்கிட்ட நிறையவே சொல்லிருக்காங்க. அவன் ஏமாத்தி தான் ரேவதியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டானமே. முதல்ல வாய் அடக்கி பேசு. மாப்பிளை பத்தி அவ உங்ககிட்ட ஏதோ தப்பு சொல்லி வச்சிருக்கா. அதனாலதான் பிள்ளை பேசிட்டு இருக்க. அவர் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாளே. அதெல்லாம் அத்தை அப்பவே என்கிட்ட அவன் போட்ட டிராமான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம ஆள் மாறாட்டம் பண்ணி அவங்கள ஏமாத்தினதையும் சொன்னாங்க. நினைக்கிறானே ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இவன் என்ன பண்றது? இதையெல்லாம் சொல்லி உங்க தங்கச்சி பையன் செஞ்சதை நியாயப்படுத்தாதீங்க. எனக்கு என்னமோ அந்த கார்த்தி தான் அத்தைய ஏதோ பண்ணிருப்பான்னு தோணுது. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க.